ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு காரியத்தை நான் பேசும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன். வேதத்தில் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்து ஒரு சின்ன காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, மார்க் எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 17ஆம் வசனத்து வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது அதில் பார்க்கிறோம், இயேசு ஒரு தேவாலயத்தில் போய் அங்கே விற்கிறவர்களை திருத்துகிறதும், என்னுடைய ஆலயத்தை கல்லர் குகையார் மாற்றினீர்கள் என்று கேட்கிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் அப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் சபைகளிலே, ஆலயங்களிலே இன்றைக்கு கல்லர் குகையாய் மாற்றி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபையில் பாருங்கள், இன்னைக்கு சபையில் பொருட்களை ஏல விடுவதை நான் பார்க்கிறேன். ஏல விடுறாங்க சபையில். ஸோ சபை எங்கே ஆராதிக்கணும்? சபைனா ஜனம் சேருவது சபை. ஆனால் நம்ம எதுக்கு சேர்றோம்? ஆண்டவர் ஆராதிக்க நம்ம சேர்றோம், ஆண்டவர் துதிக்க சேர்றோம், ஒரு ஆலயத்தை கட்டி அதில் நம்ம வழிபடுகிறோம். எனக்கு பிரியமானவர்களை, இன்றைக்கு பார்க்கும் பொழுது அதில் தேவையில்லாத அநேக காரியங்களை கொண்டு வருவதை நான் பார்க்கிறேன். பொருட்களை கொண்டு வந்து அதை ஏலமிட்டு ஏலத்தில் வாங்குகிறவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறேன். அது மாத்திரமல்ல, ஒரு இடத்துல ஒரு கூட்டத்திற்கு நான் போயிருந்தேன். போகும்பொழுது ஒரு பாஸ்டர் என்னை இன்வைட் பண்ணியிருந்தார். பெந்தகோஸ்தே நாள் என்ற ஒரு கூட்டம். அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இயேசு 3ஆம் நாள் உயிர் தேர்ந்த பின்பு அதை அவர்கள் கால்குலேஷன் பண்ணி பெந்தகோஸ்தே நாள் 40வது நாள் பெந்தகோஸ்தே நாள் என்று கால்குலேஷன் பண்ணி அந்த நாளை பெந்தகோஸ்தே நாள் என்று கொண்டாடுகிறார். அது தவறு இல்லை. ஆனால் அந்த கூட்டத்துக்கு நான் போகும்பொழுது அங்கே பார்த்தீங்கன்னா, அந்த பாஸ்டர் ஒரு ஆசீர்வாத தட்டுன்னு ஒன்று கொண்டு வந்தேன். அதில் சீர்வரிசை மாதிரி நிறைய பழங்களையும் சில பொருட்களையும் கொண்டு வந்து ஆசீர்வாத தட்டு என்று சொல்லி அங்கே வைத்து அதை ஆசீர்வதித்து, அது எதற்காக செய்கிறார்கள் என்று எனக்கும் புரியவில்லை. ஒருவேளை வேதத்தில் இருக்கிறதா என்று மறுபடியும் தேடி பார்க்கலாம் என்று நான் தேடின போது ஒன்றும் இல்லை. அதே அங்கே வந்த பிரசங்கியார் ஒரு பாஸ்டர் சொன்னார், இது வந்து ஆசீர்வாத தட்டு எதுக்கு தெரியுமா? இது ஆசீர்வதித்து நம்ம அந்த பழத்தை சாப்பிடும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அதில் சில அரிசிகளை கொண்டு வந்தார்கள். அவர் சொன்னார், இந்த அரிசியில் ஒரு புடி எடுத்து உங்கள் சாப்பாடில் நீ போட்டு அதை சேர்த்து சமைக்கும் போது அந்த குடும்பத்துக்கு நோய் நொடியே வராதுங்க. ஆனால் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்தது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை பார்க்கும் பொழுது என்ன ஒரு விக்கிரமான ஒரு காரியத்தை சபைக்குள்ளே கொண்டு வருகிறதை என்னால் பார்க்க முடிகிறது. சபைக்குள்ளே விக்கிர ஆராதனை போல் அந்த காரியம் பார்ப்பதற்கு எனக்கு விக்கிர ஆராதனை செய்கிறவர்களாய் மாறுகிறவர்களா என்று தோன்றுகிறது. பி கேர்ஃபுல். இது கடைசி காலம். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். மனம் திரும்புங்கள். தேவையில்லாத காரியங்களை விட்டு விலகுங்கள். தேவனுக்காய் வைராகியம் பாராட்டுங்கள். தேவனுக்காய் நில்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.